இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு கிருபை உள்ளவர், இயேசு இரக்கம் உள்ளவர், இயேசு தயவுள்ளவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆண்டவரே. எங்களை நடத்துவதிலே ஜாக்கிரதையாக இருக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை சுமக்கிறதிலே பிரியமுள்ளவர் ஆண்டவரே. நாங்கள் விரும்புகிறதை செய்த தேவன் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுக்காக வழக்காடின தேவன் ஆண்டவரே. எங்களை நடத்தின தேவன், எங்கள் கால்களை பலப்படுத்தின தேவன் ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்த தேவன், நன்மைகளால் நிரப்பின தேவன் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரட்சகரே. அல்லேலூயா. பிதாவாகிய எங்கள் தெய்வமே, குமாரனாகிய எங்கள் இரட்சகரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை உழைக்காகவே நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய மாதத்திலே காலெடுத்து வைப்பதற்கு நீர் தயவு பாராட்டுகிறே. எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே, சுகத்தை கொடுத்தீரே, பலத்தை கொடுத்தீரே. ஆண்டவரே, உடைய வீட்டை, உடைய ஆலயத்தை நோக்கி மறுபடி எங்கள் கால்களுக்கு பலம் தந்தீரே. அல்லேலூயா. உம்முடைய சமுத்திரம் வந்து முழங்கால் படியிடும்படிக்கு அழைத்து கொண்டு வந்தீரே நாதா. என்னை சுமந்து கொண்டு வந்தீரே நாதா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த 9வது மாதத்தில் ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இறங்கி வரணுமே. நீங்கள் நாம எங்களால் இந்த 9வது மாதத்தை கடக்கவே முடியாதப்பா. நீங்க இல்லாம ஆண்டவரே, இந்த 9வது மாதத்திலே நாங்கள் எதையும் சாதிக்க முடியாதப்பா. நீங்க எங்களோடு கூட வரணுமே. வாங்கப்பா. பிதாவாகிய எங்கள் தெய்வமே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, வாங்கப்பா, வாங்கப்பா. உம்மை வரவேற்க நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய பாதத்தை முத்தமிடும்படி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பிக் கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையினால் நிரப்பிக் கொள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த. ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ வல்லவர், நீ வல்லவர், நீ வல்லவர். நீர் அழகுள்ளவர், அழகானவர், அழகானவர் ஆண்டவரே. அப்பா, நீ பிரியமுள்ளவர் ஆண்டவரே, இன்பமானவர், இனிமையானவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புகழப்படத்தக்கவர், ஆராதனைக்குரியவர், கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், மகத்துவத்துக்குரியவர் ஆண்டவரே. அப்பா, இந்த கால விடைகள் நடுவில் இறங்கி வந்து விட்டதற்காக நன்றி. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இரட்சகர், பரிசுத்த ஆவியானவர் நடுவில் இறங்கி வந்து விட்டதற்காக கோடாக்கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்மை ஆராதித்து துதிக்கும்படி விரும்புகிறோம். உம்மை புகழும்படி விரும்புகிறோம். பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம். நன்றி பலிகள் ஆண்டவரே, காணிக்கை பலிகள் ஆண்டவரே, ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவரே, ஸ்தோத்திர பலிகள், எல்லா பலிகளும் கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதை நீர் அங்கீகரிக்கணுமே. அதனாலே நீர் இறங்கி வந்து எங்கள் நடுவில் உள்ளாவதுமே, உங்கள் பிரசனத்தால் நிரப்பணுமே. உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலால் இந்த ஆலயத்தை மூடணுமே. ஒவ்வொரு மேலும் உங்க ரத்தம் தெளிக்கணும். இந்த காலையிலே இயேசுப்பாவுடைய ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் இடம் முழுவதும் தெளிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தத்தால் ஆண்டவரே இடம் முழுவதும் கழுவப்படுவதாக. கழுவுங்கப்பா. பரிசுத்த அலங்காரத்தை உடுத்துவித்து ஆண்டவர்களுக்கு ஆராதனை ஆவியை ஊற்றுவீராக. ஜெபிக்கிற ஜபாரி ஊற்றுவீராக. உங்களுடைய வசனத்தை கேட்கிற ஆண்டவரே செவிகளை திறப்பீராக. உங்களுடைய சமூகம், உங்களுடைய பிரசனம் ஆண்டவரே எங்களை போற்றிடமாய் மாற்றுவதாக. ஆவி மண்டலத்திலே கொண்டு போய் விடுவீராக. அதிகாலையிலே தேடுகிற கண்டுபிடிப்பார் என்று எழுதியிருக்கேன். அப்படியே நாம் கண்டுபிடிக்க வந்திருக்கிறோம். சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். உங்களுடைய ஆலோசனை கேட்க வந்திருக்கிறோம். ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வந்திருக்கிறோம். உங்களுடைய மகிமையை காண வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேசும் இந்த நாளிலும் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தினால் எங்களை நிரப்புவீராக. பேசும் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி தருவீராக. ஆண்டவரை பாடுகிற பாடல்கள், துதிபலிகள் எல்லாவற்றையும் அங்கீகரிப்பீராக. ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரிப்பீரா. எல்லா துதிகளை மகிமையை எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இரட்சகரும் பரிசுத்த ஆவியானவரும் அவர் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். அவர் இறங்குகிற தேவன், நம்மோடு கூட பேசுகிற தேவன், நம்மோடு கூட இடைப்படுகிற தேவன். இந்த காலைவெளியிலே நாம் அவரை அழைத்தால் வருவார்.
அவரை அழைக்கும் போது அவர் இறங்குவார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். இந்த பாடல்களை பாடி நம் ஆண்டவரை ஆராதிப்போம், தேவனை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே என்று சொல்லி அந்த பாட்டை நாம் கரங்களை தட்டி நாம் பாடலாம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே என்று சொல்லி அந்த பாட்டை நாம் கரங்களை தட்டி பாடுவோம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. Thank you.
இல்லாதவர்கள் புறஜாதிகள் தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சுவாமி அவர் என்ன செய்தார்? அவர் நமக்காக சிலுவையை சுமந்து ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினால நம்மை கழுவி புறஜாதியாராய் இருந்த நம்மை அவருடைய ரத்தத்தினால கழுவி அவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்துட்டார். அதனால நம்ம அவர் அப்பா என்று ஏசப்பா என்று அழைக்கலாம். ஏனென்றால் அப்படிதான் அந்த ஆவியை தந்தாராம். என்ன ஆவி அது? என்ன ஆவி சொல்லுங்க? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரம். ஆண்டவர் நம்மளை புத்திர சுவிகாரம் எடுத்துக்கொள்ள ரத்தத்தினால நம்மளை மீட்டு மூட்டுகிட்டார். அடகு வைக்கப்பட்டிருந்த நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்து மூட்டுகிட்டார். வட்டியும் அசலும் கொடுத்து நம்மை மீட்டு கொண்டதுனால நாம் இப்போ உரிமையா கூப்பிடலாம். உரிமை கொடுத்துட்டார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து கொஞ்ச நேரம் கூட அப்பாவை ஆராதிப்போம், அவரை துதிப்போம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாய் எங்களை காத்து இந்த மாதம் தேவையானது எல்லாம் நீங்க தான் கொடுத்தீங்க. எல்லாமே நீங்க தான் தந்தீங்க. நாங்க பெருமை பாராட்டி கொள்ள ஒண்ணும் கிடையாது. என் அறிவினால, என் ஞானத்தினால, என் புத்தியினால, அல்லது என் சாலாக்கு, என் பேச்சு திறமை, ஒருவேளை எனக்கு திறமை உண்டு, அந்த திறமையில நான் படைச்சுக்கிட்டேன் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே நீங்க தான் தந்தது. எங்க வாழ்விலே எங்க இயேசப்பா எல்லாமே நீங்க தான் தந்தது. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் நீங்க கொடுத்தது. இந்த மாதம் எல்லாம் கொடுத்த சம்பளம் எல்லாம் நீங்க கொடுத்தது. வருமானம் எல்லாம் நீங்க கொடுத்தது. சுகம் கொடுத்தது நீங்க கொடுத்தது. பலன் கொடுத்தது நீங்க கொடுத்தது. வாழ்வு கொடுத்தது நீங்க கொடுத்தது. குடும்பத்தை கொடுத்தது நீங்க கொடுத்தது. பலத்தை கொடுத்தது நீங்க கொடுத்தது. ஜீவனை கொடுத்தது நீங்க கொடுத்தது. எல்லாமே நீங்க கொடுத்தது. நன்றிப்பான்னு சொல்லி இந்த காலையில இந்த புது மாதத்துல கூட இந்த மாதமும் நீங்க தான் எல்லாத்தையும் கொடுக்க போறீங்க. இந்த மாதம் கூட எல்லாமே நீங்க தான் கொடுக்க போறீங்க. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. உணர்ந்து பாடி அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். என் வாழிலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. எல்லாம் நீங்க தான் தந்தது. என் சரீரத்தில் அழகு தந்தது நீங்க தான். அந்தஸ்தை கொடுத்தது நீங்க தான். வாழ வைத்தது நீங்க தான். சுகம் கொடுத்தது நீங்க தான். வியாதி என்ன விட்டு நீக்கினது நீங்க தான். எல்லாமே நீங்க தந்தது. நன்றிப்பா. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது.
இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் உலாவுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நன்றி பலிகளை அங்கீகரிக்கிறோம். ஆமா ஆமா, இந்த மாதமும் நானே தருவேன், நானே உனக்கு கொடுப்பேன். எல்லாம் என்னால் தான் உனக்கு வரப்போகிறது, யாராலும் வரப்போகிறது இல்லை. இந்த மாதம் முழுவதும் நான் கொடுக்கிறது எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் கொடுக்கிறது எல்லாம் உன்னை நிரப்பும். ஓ, உன்னை திருப்தியாக்கும். நான் கொடுத்த திருப்தியா இருக்க நீ. நான் கொடுக்கிறதுல ஆனந்த மகிழ்ச்சி கொண்டாடு. ஹல்லேலூயா. நான் கொடுத்தா உன் குடும்பம் உயர்ந்து நிற்கும். நான் கொடுக்க கொடுக்க உன் மதிப்பு உயரும். நான் கொடுக்க கொடுக்க உன் வீடு செழிப்பாக மாறும். ஹல்லேலூயா. நான் கொடுக்க கொடுக்க புது வழி உனக்கு கிடைக்கும். நான் கொடுக்க கொடுக்க உனக்கு மதிப்பு உயரும். நான் உனக்கு கொடுக்க கொடுக்க உன்னை எல்லா நிலையிலும் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்கப்படுவேன். நான் கொடுக்க கொடுக்க உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இப்படி கொடுத்து கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதித்து அழகு பார்க்க போறேன். பயப்படாத மகனே, பயப்படாத மகனே. இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி கலங்காதே, கலங்காதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். சத்துருவின் கையில் உன்னை விடவே மாட்டார். உன்னை அழக மாட்டார். உன்னை அங்கராக விட மாட்டார். உன்னை அலையிட மாட்டார். உன்னை சோர்ந்து போக விட மாட்டார். அவர் உன்னை பலப்படுத்துவார். அவர் உன்னை நிலைநிறுத்த பண்ணுவார். அவர் 4 பேருக்கு முன்னாலும் தலை உயர்த்துவார். உன் மதிப்பு உயரும். உன் குடும்பம் உயரும். உன் பிள்ளைகள் வாழ்க்கை அதிசயமாய் பூரிக்கும். சீக்கிரமாக உங்க சுகவாழ்வு குடிக்கும். சீக்கிரமாக உங்க சுகவாழ்வு குடிக்கும். இனி நீங்கள் காணுவதில்லை. இனிமேல் நீங்கள் காணுவதில்லை. இனிமேல் நீங்கள் உங்களை வராது. வாரம் கூடாரத்தை அழகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இந்த மாதம் புதுப்படி செய்தி நீ கேட்கப்படுவ. புதுப்படி செய்தினால் உன் மனதில் நிரப்ப போகிறேன். பயப்படாதே. நான் கர்த்தர். நான் மாறாதவர். நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். நான் செய்வேன். உனக்காக நான் செய்வேன். அது பயங்கரமா இருக்கும். கர்த்தர்களுக்கு முன்பாக ஒரு பந்து உனக்கு ஆயுதப்படுத்தி உன் தலையில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். நன்றி. என்னோடு கூட நீ இடைப்பட்டீரே பேசும். என்னோடு கூட பேசும். காத்திருக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் பாக்கியசாலிகள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் நீதிமான்கள். நீங்கள் சிங்கங்களைப் போல தைரியம் உள்ளவர்கள். சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்கள். பயப்படவே வேண்டாம். ஏனென்று சொன்னால் நாம் நம்முடைய தேவாதி தேவன் யூதராஜ சிங்கம். அவர் யூதராஜ சிங்கம். அவர் சிங்கம். சிங்கம் கர்ஜிக்கிறது. யார் பயப்படாது இருப்பான்? சிங்கம் கர்ஜிக்கும் போது யார் பயப்படாது இருப்பான்? ஆக நம்முடைய யூதா கோத்திரத்து சிங்கமானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். மகா பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உயிருள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவாதி தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருந்த போது ஆண்டவர் இந்த மாதம் ஆண்டவரை ஒருவேளை பயங்கரமான மாதமா இருக்கலாம். இல்லை அடிக்கடி மழை கொண்டு வந்து நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். இடி மின்னல் இவைகளினாலே மாத்திரமல்ல, ஒருவேளை இந்த வருடம் கூட சில கொள்ளை நோய் வரலாம் என்று சொல்கிறார்கள். கொள்ளை நோய் வரலாம். சென்னையிலிருந்து சில விஞ்ஞானிகள் சொல்கிறார். அவர்கள் சொல்வது சென்னை 1/3 அழிய போகிறது. சென்னை அந்த நகரம், அந்த சிட்டி 3/4 அழியலாம். டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம், இந்த மாதத்திலே அழியலாம் என்று சொல்லியிருக்கிறார். அது அவர்கள் சொல்லவில்லை.
வேதம் சொல்கிறது. மூன்றில் ஒரு பங்கு அவருடைய வருகைக்கு முன்னாலே அழிய போகிறது. கடல் அழியும், மரங்கள் அழியும், மிருகங்கள் அழியும், மனிதர்கள் அழிவார்கள், தேசங்கள் அழியும். இப்படி அழியும் என்று சொல்லி வேதத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடித்து சொல்லுகிறார். ஆகினாலே இப்படிப்பட்ட அழிவின் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலே இன்றைக்கு கூட ஆண்டவராகிய இயேசு சுவாமி நம்மோடு கூட பேசுகிறார். சகரியாவின் புஸ்தகம், சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்முடைய தேவன் நமக்கு வாக்காக கொடுக்கிறார். எட்டாவது வசனம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை டச் பண்றவன் ஆண்டவருடைய கண்ணுக்குள்ள இருக்கிற மணியிலே டச் பண்ணுவானா. நம்ம ஏன் தொட முடியாத பட்சத்தில் அவருடைய கண்மணி அப்படி தொட முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மகிமை உண்டாக போகிறது, மகிமை உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை கொள்ளையிட்டார்களே, நம்மை கொள்ளையிட்டவர்கள் நடுவிலே நம்மை அனுப்ப போகிறார். அதனாலே உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை, அவருடைய கண்மணியை தொடுகிறானா. அதனால இன்றைக்கு இந்த மாதம் நம்மை தொடுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவே மாட்டார். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய சபையை, நம்முடைய வேலைகளை, நம்முடைய வருமானங்களை தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவே மாட்டார், தொடவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுணமாய் இருந்த அந்த யோபின் மேல் பிசாசு கண் வைத்தானாம். அல்லேலூயா. அப்படியானால் நம்மேல கூட ஆண்டவருக்காக ஓடுகிற, ஆண்டவருக்காக வாழுகிற நம்மேல கூட பிசாசு கண் வைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, திட்டமாய் சொல்லுகிறது, பிசாசு யோபை சோதிக்க ஆரம்பித்தானாம். சாதாரணமா சோதிக்கல, பயங்கரமாய் சோதித்தானாம். எல்லாமே அழிஞ்சு போற அளவுக்கு, சரீரமே அழிஞ்சு போற அளவுக்கு சோதித்தானாம். நமக்கு அப்படிப்பட்ட சோதனைகள் இல்லை. யோபுப்பட்ட சோதனை போல நமக்கு இல்லை. ஆனால் நம்ம அடிக்கடி என்ன சொல்லுகிறோம், இந்த மாதிரி சோதனை யாருக்கும் வரக்கூடாது, எனக்கு வந்தது போல யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். யோபு இதை சொல்லியிருப்பாருன்னு சொன்னார், ஆண்டவரே என்ன போல ஒரு சோதனை இந்த பூமியில யாருக்கும் வரக்கூடாதுன்னு யோபு சொல்லியிருந்தா அது சரியா இருக்கும். ஆனா யோபை விட நமக்கு குறைச்சலான உபத்திரவம் தான், சோதனை தான் வந்தது. ஆனாலும் கூட அவனை தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். யோபுவை தொடுவதற்கு அனுமதி கொடுத்தார். அனுமதி இல்லாத நாட்களிலே யோபுவை பிசாசு என்ன செய்ய முடியவில்லை, தொடவே முடியவில்லை. இன்றைக்கு நான் உங்களை சொல்லட்டுமா, அவர் பர்மிஷன் இல்லாம, அவர் அனுமதி இல்லாம பிசாசு நம்மையும் தொட முடியாது, நம்முடைய குடும்பத்தையும் தொட முடியாது. ஆமென். ஏனென்று சொன்னால் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறவனாய் இருப்பானாம். கண்ணுக்குள்ள இருக்கிற கண்மணியை தொடவே முடியாது. அப்படின்னா அது போல உண்மையை தொடவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்கிறது. அந்த யோபை தொடவே முடியாம கடைசியில ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறான். எங்கிருந்து வர்றேன், நான் பூமியெல்லாம் சுத்திட்டு வர்றேன். அப்படியா, என் யோபின் மேல் கவனம்
கவனிச்சியா நீ? கவனிச்சியா? என் யோப கவனிச்சியா? கவனிச்சியா? ஹalleluya. நிறைய நேரம் பிசாசு நம்மை தொடுவதற்காக ஆண்டவர்கிட்ட போய் அனுமதிக்க இருக்கும் போது கேட்பா, என் பிள்ளை மேல கவனம் வச்சியா நீ? கவனிச்சியா? என் பிள்ளையுடைய ஜெபத்தை கவனிச்சியா? என் பிள்ளையுடைய உபவாசத்தை கவனிச்சியா? என் பிள்ளையுடைய பரிசுத்தத்தை கவனிச்சியா? என் பிள்ளையுடைய ஆராதனையை கவனிச்சியா? என் பிள்ளையுடைய பாட்டை கவனிச்சியா நீ? என் பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை கவனிச்சியா அப்படின்னு கேட்பா. இந்த காலங்களிலே யோபு பிசாசுக்கு முன்பாக சாட்சியா நிறுத்தின தேவன் நம்மையும் கூட பிசாசுக்கு முன்னால சாட்சியா நிறுத்த போகிறார். ஆமென். ஹalleluya. தொடுவதற்கு அனுமதி கொடுத்தார். ஆனால் இக்காலங்களிலே அநேக பரிசுத்தவான்களை தொடுவதற்கு அனுமதியை கொடுக்கல. தொட்டேனா அவ்வளவுதான். தொட்டே என் பிள்ளையா தொடர நீ? நான் என் ரத்தத்துல கழுவப்பட்ட பிள்ளையா நீ தொட போற? தொடவே முடியாது உன்னால. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியாவை பிசாசு தொடும்படி வந்தார். ஆனாலும் கூட சிரியா தேசத்து அந்த அதிபதி எசேக்கியாவை தொட்டு பார்க்கலான்னு வந்தான். அவனை தொடவே இல்லை. உங்களை தொடரவன் என் கண்மணியை தொடுவாடா. அதனால உன்னை சுற்றி நான் அக்கினியை மதிலாக போட்டிருக்கிறேன்டா. உனக்கு நான் உன்னை சுற்றி அக்கினி மதிலாக போட்டிருக்கிறேன். உன்னை தொட்டவே முடியாதபடிக்கு உன்னை சுற்றிலும் நான் அக்கினியா நிற்கிறேன். ஆமென். ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு அல்லே சொல்லுங்க. அவர் அக்கினி மதிலாக நிற்கிறவரா? தொடவே முடியல. எலியாவை தொட முடிஞ்சிச்சா? எலிசாவை தொட முடிஞ்சிச்சா? தொடவே முடியாது. ஏன்னா அந்த ஆகாப்புடைய மனைவி யேசபேல், எலியா நாளைக்கு உன் தலை உன் உடம்புல இருக்காதுன்னு சொன்னாதான் அவ்வளவுதான். தொடவே அவளை அனுமதிக்கிறது. உன்னை தொட்டு பார்த்துருந்தா தான் அவளுக்கு ஆயிருக்கும். அவள் தொட்டுருந்தான்னு வச்சுங்க. அவள் கதியை தொடாத இருக்கும் போது அவள் கதியை வேலை ஆயிடுச்சு. இல்ல என்ன சொல்லிட்டாரு? ஆமா, உன் ரத்தத்தை அந்த இஸ்ரேல் தேசத்துல நாய்கள் மறுக்கும். ஜாக்கிரதை. என் பிள்ளையை தொடுவதற்கு நான் அல்லவா அவனை அழைத்தேன், நான் அல்லவா அவனுக்கு பெயர் வச்சேன், நான் அல்லவா அவனை பெற்றேன், நான் அல்லவா அவனை வளர்த்து ஆளாக்கினேன். ஆக அவனை தொடுவதற்கு உனக்கு எத்தனை துணிச்சல். உன்னுடைய ரத்தம் நாய்கள் நக்கும், சிதறும், சோர்லெல்லாம் தெளிக்கும். ரத்தம் தெளிக்கும், நாய்கள் வந்து நக்கும் என்று சொல்லி தொட போகிறியா? ஜாக்கிரதை. எலிசாவை தொட வந்தானா? எலிசாவை சுற்றி என்ன பண்ணாராம்? அக்கினி மதிலாக நின்றாராம். அக்கினி ரதம், அக்கினி குதிரை, மலையை சுற்றி நிக்க வச்சாராம். அதுக்கா பின்னாலதான் பெரிய சேரன் குதிரைப்பட, ரதப்பட, அவ்வளோ பட மலையை சுற்றி நிற்கிறத வேலைக்காரன் பார்த்தான். உடனே ஆண்டவரே, என் கண்களை திறக்கும், என்னை சுற்றி எவ்வளவு பாதுகாப்பு வச்சிருக்கீங்க, எங்களை தொட முடியாதபடிக்கு ஒரு. அதனாலதான் அவன் சொல்றான், அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவங்க அதிகம் தான் சொல்றான். அவனை திடப்படுத்துறான், தைரியப்படுத்துறான். ஏன்னா அவன் நம்மோடு கூட இருக்கிறான். அவன் சொல்லுங்க, அவர் நம்மை விட்டு விலகினதே இல்லை. அவர் ஒருபோதும் கைவிட்டு பார்த்து கைதட்டி சிரிக்கிறவர் அல்ல. ஆக இந்த நாளில் கூட உங்களை தொடுகிறவர் அவர் கண்மணியை உருவானார். அதனாலே நான் உன்னை சுற்றி பாளையம் போடு. 27ஆம் சங்கீதத்தை படிச்சு பாருங்க. அங்க சொல்லுகிறார் சங்கீதக்காரன், 27ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை படிக்கலாம். என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
ஏன்னா உங்களை தொடுகிறவன் கண்மணியை தொடுவானே. அதனால இதை சங்கீதக்காரன் சொல்றான், என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தையே பட்சிக்க என்னை நெருக்கிறாங்க. என் சரீரத்தை, என் உடம்ப, என்னுடைய ஆவி ஆத்மாவை நெருக்க அவங்க என்ன பண்ண, எங்களை பட்சிக்க, மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குவேன். அவர்களே விடுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். அவங்க நம்மளை நெருக்கும் போது அவங்களே இடறி விடுவாங்க. நம்மளை நெருக்க வருவாங்க. குடும்பத்தை, நம்முடைய பரிசுத்தத்தை, நம்முடைய ஜெப ஆவிய, நம்முடைய ஊழியத்தை நெருக்குவாங்க. நம்முடைய வேலையை நெருக்குவாங்க, வருமானத்தை நெருக்குவாங்க, நம்முடைய சந்தோஷத்தை நெருக்குவாங்க, சமாதானத்தை நெருக்குவாங்க, நம்முடைய எல்லா பணிகளை நெருக்குவாங்க. ஆனால் அவர்கள் இடறி விட போகிறார்கள். இடறி விழுதுன்னா எப்படி? இடறி விழுதுன்னா சறுக்கு. எங்கேயோ இடத்துல குடும்ப சறுக்கு, எங்கேயோ இடத்துல கார்ல போகும்போது சறுக்கலாம், ஒருவேளை டூ வீலர்ல போகும்போது சறுக்கி விடலாம், நடக்கும்போது சறுக்கி விடலாம், சைக்கிள்ல போகும்போது சறுக்கி விடலாம். நடந்து போனாங்க, இப்படி ஆகி போச்சுங்க. ஆமா, இப்படி சறுக்கி விடுவார். அப்படித்தான் பைபிள் சொல்லு. அவர்கள் இடறி விழுந்தார்கள். மூன்றாவது வசனம், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் என்ன பண்ணாது, பயப்படாது. ஏன்? என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஐந்தாவது வசனம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைச்சு என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலைக்கு உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் சத்துருக்கள் நம்மை தொட வரும்போது, நெருக்க வரும்போது, நம்மை குழியிலே தள்ள வரும்போது வேதம் சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைச்சு என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையிலே, பயப்படாத, தீங்கு நாளில் அவர் உன்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து விடுவார். கூடாரத்தில் மறைச்சு உன்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைப்பார். ஒழித்து வைத்து உன்னை கண்மலையிலே உயர்த்துவார். ஆமென். சத்து ஒருபோதும் உன்னை தொட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் மறைத்து கொள்வார். அதனால நீ தைரியமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதுமாய் ஆண்டவர் உன்னை கண்மலையிலே உன்னை மறைத்து கொள்ளுவார். கூடாரத்திலே மறைத்து வைத்து கண்மலையிலே உன்னை உயர்த்துவார். ஆகினாலே தைரியமாக இருக்கும்படி உனக்கு நான் ஆலோசனை கொடுக்கிறேன். இரண்டாவதாக, இந்த மாதம் உன்னை விடுவிப்பார், உன்னை விடுதலையாக்குவார். எடுத்து வாசிங்கள். சங்கீதம் 91 சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்படியானால் இந்த மாதம் உன்னை விடுவிக்க போகிறார், உன்னை விடுவிப்பார். பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் கழுத்துக்கு மிஞ்சிருச்சு, உன் தலைக்கு மிஞ்சிருச்சு. ஒருவேளை உன் குடும்பத்தினுடைய நிலைமைகள் எல்லாம் ஒருவேளை படுத்துருச்சா, பயப்படாத, உன்னை விடுவிக்கும்படி இந்த நாளிலே இயேசு ராஜா வந்திருக்கிறார். இந்த இயேசு ராஜா உன்னை விடுவிப்பார். சரீரத்தில் நெருக்கும், குடும்பத்தில் நெருக்கும், வருமானத்தில் நெருக்கும், ஒருவேளை உறவுகளில் நெருக்கும், எல்லா நெருக்கத்திலும் உன்னை விடுவிப்பார். ஏன் உன்னை விடுவிப்பாருன்னா, நீ அவரிடத்தில் எப்படி இருக்கிறாய்? படிக்கல, அது கூடவா? சத்தமாக படிங்க. என்ன புரிஞ்சுக்க போற? அவன் என்னிடத்தில், அதனால தாங்க ஜபத்துக்கு வாங்க, ஓடி வாங்க கூப்பிடுறாங்க. வாந்தியா வந்தியான உங்களுக்கு விடுதலை, வாந்தியா வந்து ஜெபிக்கணும், வாந்தியா வந்து கர்த்தருக்கு என் வாஞ்சி ஆண்டவன் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆகையாலே அவருக்கு நான் வாதித்து கொடுக்க வேண்டும், நான் படைக்க வேண்டும். வாஞ்சி அவரை ஆராதிப்பதில் ஒரு மகிழ்ச்சி, அவரை சொல்லுகிறதில் மகிழ்ச்சி, ஊழியம் செய்கிறதில் மகிழ்ச்சி.
அந்த விருப்பம் வாஞ்சை ரொம்ப அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினா அவனை விடுவிப்பேன். ஆகையால் இந்த மாதம் நீ உன்னுடைய வாஞ்சையோடு வந்து ஜெபிச்ச பாத்தியா, வாஞ்சையோடு வந்து காணிக்க படிச்ச பாத்தியா, வாஞ்சையோடு வந்து ஊழியத்தை செய்யற பாத்தியா, வாஞ்சையோடு வந்து இந்த சர்ச்சை சுத்தமாக்கின பாத்தியா, இந்த சர்ச்சைக்காக உழைச்ச பாத்தியா, வாஞ்ச. இது ஏதோ நெருக்கத்தில் நீ வரல, சந்தோஷம். வாஞ்சனா என்னங்க? வாஞ்சனா தாகம். வானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. வானானது நீரோடைகளை வாஞ்சித்து. அப்ப அது என்ன அர்த்தம்? வாஞ்சிக்கிறதுனா தாகம், அவ்வளவு தாகம். அந்த தண்ணிக்காக கத்துமா. அந்த பாலைவன தண்ணியை தேடி அந்த மான்கள் எப்படி வாஞ்சையா, ஐயோ உயிர் போயிட்டு தாகம் தாங்க முடியலையே, எனக்கு வாஞ்சையா இருக்கு, தண்ணி குடிக்கணும், இப்ப தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிச்சா. சில நேரத்தில் நம்ம அப்படி சொல்றோம் இல்லை, சில நேரத்தில் அப்படி சொல்றோம், நான் போய் ஆகணும் இல்லை, நான் போய் ஆகணும், நான் சாப்பிட்டே ஆகணும், நான் குடிச்சே ஆகணும். ஆமா, வாஞ்சித்து வாஞ்சியா இருக்கிறவர்களை கர்த்தர் இந்த மாதத்திலே விடுவிக்க போகிறார். அவரிடத்தில் வாஞ்ச. ஒருவேளை இந்த பூமியில யாருனாலே வாஞ்ச இருக்கிறார், ஆனா அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிற அப்படின்னா அவனை நான் விடுவிப்பேன். யார் கையில் இருந்தெல்லாம் விடுவிக்க போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆவியானவர் சொல்றான். எடுத்து வாசித்துக் கொள்ளுங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை சீக்கிரம் படிக்கலாம். இன்னொருவர் எரேமியா 39:18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்க போகிறேன். உன்னை பலவான் பாத்தியா, நான் எவ்வளவு பலசாலி பாத்தியா, அந்த பலவர்களின் கைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் கையிலிருந்து நம்மை விடுவிக்க போகிறார்? பொல்லாதவங்க, ரொம்ப பொல்லாதவங்க. ஐயோ ஐயோ, அந்த அதாவது அந்த பொல்லாப்பு செய்ய அந்த பேய் அவன் மேல வருது, அதனால அவன் பொல்லாப்பு செய்வான். இந்த பொல்லாதவன் கையில் இருந்து ஒன்று நான் விடுவிக்க போகிறேன். இரண்டாவது, அவன் ரொம்ப பலசாலின்னு எனக்கு எல்லா உனக்கும் தெரியும், எல்லா என்னென்ன பண்ணணும் எனக்கு தெரியும். அவன் பலவந்தரின் கையில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன். இரண்டாவதாக எரேமியா 39:18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உன்னை நிச்சயமா விடுவிக்க போறேன். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நிச்சயமா. இன்னைக்கு ஒருவேளை போற மாதத்துல எதெல்லாம் சிக்கி கொண்டியோ, எதெல்லாம் அவிழ்க்க கூடாதபடிக்கு, ஒருவேளை சுதந்திரமாய் வாழக்கூடாதபடிக்கு உன்னை கட்டி வச்சிருந்ததோ, உன்னை அடைச்சு வச்சிருந்ததோ, அதுல இருந்து நிச்சயம் உன்னை நான் விடுவிக்க போறேன். இந்த மாதத்துல, இந்த நாட்கள், இந்த 1ஆம் தேதி தொடங்கி உன்னை நான் விடுவிப்பேன். உன்னை நிச்சயமா விடுவிக்க போறேன். ஆமா, எந்த பட்டயத்திலையும் பட்டயம் ஒன்று நான் இறையா கொடுக்க மாட்டேன். அந்த பட்டயத்துக்கு இறையா ஒன்று நான் கொடுக்க மாட்டேன். எந்த பட்டயத்தாலும் உன்னை நான் விட்டுட மாட்டேன். இறையா பட்டயம் சீருமா, பட்டயம் கேட்குமா, வலி கேட்குமா, பட்டயம் சும்மா இருக்காது. அந்த பட்டயத்துக்கு நான் உன்னை இரையாக்குவதில்லை. மூன்றாவதாக ஓசியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிக்கலாம். ஓசியா 13:14ஆம் வசனம் அங்கே சொல்லுகிறது, நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே சங்காரம் எங்கே? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? இந்த காலவெளியில பாதாளத்தின் வல்லமைக்கு உன்னை விடுவிக்க போகிறார். பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? உன்னை பாதாள வல்லமைக்கு விடுவிக்க போகிறாரா? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உனக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறார். நான் செய்த பாவத்தின் நிமித்தமாக, நான் செய்த அக்கிரமத்தின் நிமித்தமாக
ஒரு வேளை பாதாளம் போயிடுவனா ஒரு பயம். ஒரு வேளை அதை மறுபடியும் படியுங்கள். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாகி மீட்பேன். ஆமாங்க, இந்த மாதம் மரணத்துக்கு ஒரு நீங்களாக்கி விடுவீப்பா. ஆமென், ஹல்லேலூயா. திடீரென்று இந்த அடைப்பு, எனக்கு ஹை சுகர் ஆயிடுச்சு, பிபி ஹை சுகர் ஆயிடுச்சு, லோ பிபி ஆயிடுச்சு, லோ சுகர் ஆயிடுச்சு. ஒருவேளை எனக்கு மயக்கம் வருது, திடீர்னு மயக்கம் வருது, திடீர்னு என்னால் எழ முடியல, திடீர்னு எழுந்து அப்படியே கண்ணெல்லாம் சுத்துது, திடீர்னு நான் எழுந்து ஒரு வேளை சாப்பிடலன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த மரணத்தின் ருசியை நான் பார்க்கிறேன். பயப்படாத, கர்த்தர் சொல்றார், மரணத்திலிருந்து உன்னை நான் என்ன செய்ய போகிறேன்? நீங்களாக்க போகிறேன், உன்னை விடுவிக்க போகிறேன், உன்னை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மூன்றாவதாக, இந்த மாதம் அவருடைய விசாரிக்கிறவர். வாசித்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே கர்த்தர் சொல்கிறார். இந்த பேதுரு எழுதும்போது ரொம்ப அழகா எழுதுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருக்கா. இந்த மாதம், சென்ற மாதம் கூடவே சில கவலையெல்லாம் வந்துட்டு இருக்கும், சில கவலை வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதம் கூட அது உதாரணங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா, நான் உன்னை விசாரிக்கிற தெய்வம், அதனால உன் கவலையெல்லாம் என்ன பண்ணேன்? என் மேல வச்சிரு. நான் ஒரு சுமை தாங்கி கல்லப்பா. மகளே, ஏன் கவலைப்பட்டு ஒடுங்கி போறேன்? ஏன் நிறைய பாரத்தை சுமந்து மார் வலிக்குதா, முதுகு வலிக்குதா, உன் நெஞ்சு வலிக்குதா, உன் வயிறு வலிக்குதா, உன் கண்ணு வலிக்குதா? பயப்படாத. இந்த மாதம் நான் உன்னை கரெக்டா விசாரிப்பேன். ஒவ்வொரு நொடியும் விசாரிப்பேன், ஒவ்வொரு நிமிஷமும் விசாரிப்பேன். நீ எங்க போனாலும் உன்னை விசாரிப்பேன். நான் விசாரிக்கிறவன் கூடவே வரப்போறேன், விசாரித்துக் கொண்டே இருக்க போறேன். அதனாலே உன் கவலை எல்லாம், உன் பாரத்தை எல்லாம் என்ன பண்ண? என் மேல வச்சிரு. உனக்காக சுமக்கிறதுக்கு நான் பின்னாலே வரேன். உன் பின்னாலே வரேன். உன் என்னென்ன பாரம் உன்னை அழுத்த போது, என்னென்ன பாரத்தினால் நீ தவிக்க போற, எந்தெந்த பாரத்தினால் நீ அமிழ்ந்து போற, எந்தெந்த பாரத்தினால் துடிக்க போற, முடியலையே, என் முதுகு வலிக்குது, கழுத்து வலிக்குதுன்னு சொல்லி அங்கலாய்க்கல. அதனால நான் கூடவே வர்றேன். உன் பாரத்தை எல்லாம் என் மேல வச்சு நான் உன்னை சொல்றேன். உன் பாரத்தை சொல்றேன். உன்னை விசாரித்து உன் பாரத்தை நான் எடுத்துக்கொள்வேன். யோபு சொல்லும்போது இப்படி சொல்றார், அவருடைய கூடாரத்தை விசாரிக்கும் போதே குறைவே காண மாட்டார். இந்த மாதம் அவர் விசாரிக்கிறவர். அவரோட விசாரிப்பார். ஏன் அழுவன்னு கேட்பார். அவர் என்ன வந்துச்சு? அநாதத்தில் அலைந்து திரிந்த ஆகாரை பார்த்து, ஆகாரே எங்க வர, நீ எங்க போக? சில நேரத்தில் நாமும் திடீர்னு புறப்பட்டோம்னா எங்க போறதுன்னு தெரியாத போயிட்டே இருக்கும். நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியலையே. இதே வெளியே வந்தேன், எங்கேயோ போறான்னு நினைச்சேன், ஆனா இப்ப எங்க போறதுனே தெரியல. என்னுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன். அதாவது புறப்பட சொல்லிடுவார், எங்க போன்னு சொல்ல மாட்டார். அவர்கள் அப்படிதான் அழைச்சார். உடனே அழைச்சாரு. எப்படி அழைச்சாரு? அவர்களே, உன் வீட்டையும், உன் தகப்பன் வீட்டையும், உன் தேசத்தையும், உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போடாட்டார். கண்ண முடிவு பண்ணிட்டான். எங்க போறதுன்னு தெரியல. நல்லா கவனிச்சுங்க. இந்த காலவெளியில் ஆண்டவராக இஸ்லாமி சொல்றாங்க, ஆவியானவர் நம்மோடு கூட இணைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்க போகிறார். எங்க போற? நீ எங்க போற? எங்கிருந்து வர்ற? நீ எங்க இருந்து வர? அங்கு துக்க வீட்டிலிருந்து வர்றியா? அங்க வேதனை உள்ள இடத்துல வர்றியா? அடிமையிலிருந்து வர்றியா? எங்க போற நீ? இந்த மாதம் நீ எங்க போறன்னு உனக்கு நிச்சயம் சொல்ல போற. நீ எங்கிருந்து வரன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நீ எங்க போற அப்படின்னு விசாரிக்க போகிறார். பயப்படாத. நீ போற இடம் எனக்கு தெரியும், நீ எங்கிருந்து வரணும் எனக்கு தெரியும். ஆகையால நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். உன்னை நான் விசாரிக்கும் போது உனக்கு என்ன இருக்காது? குறையே இருக்காது.
இந்த மாதம் ஆண்டவர் விசாரிக்க 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 உன் இருதயம் பூரிக்கும். அப்பா என்ன விசாரிச்சார், ஏசப்பா என்ன விசாரிச்சார், என் குடும்பத்தை விசாரிச்சார், என் வாழ்க்கையை விசாரிச்சார், என் வீட்டுல பருப்பு இல்லைன்றது குறிச்சு விசாரிச்சார், என் வீட்டுல அரிசி இல்லைன்றத விசாரிச்சார், என் வீட்டுல பயங்கர கடன் தொல்லை அதை விசாரிச்சார், என் வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு வியாதி அதை விசாரிச்சார். அது எல்லாமே போயிடுச்சு. ஏசப்பா விசாரிக்க தொடங்கிட்டாருன்னா ஒண்ணுமே இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் அவருடைய விசாரிக்கிறார். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீ தூங்கி எழுந்த உடனே அப்பான்னு கூப்பிட்டாலும் உன்னை விசாரிக்கிறார். அதனாலே நாளையிலிருந்து காலை ஜெபம் தொடங்கும். நாளையிலிருந்து காலை ஜெபம் தொடங்கணும். ஒன்றாந்தேதியிலிருந்து தொடங்கணும். கொஞ்சம் கேப் கொடுத்து பார்த்தோம். எப்படிக்கா ரியாக்ஷன் இருக்குது, என்னன்னா நினைக்கிறாங்க, இல்லை தொடர்ந்து ஜபம் பண்ணாமல் போகிறது கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்களா, ஜபம் பண்ணால் விட்டாவே நல்லா இருக்கும், எங்கள் வீட்டு வேலையை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. ஆகினா ஐயோ ஒரு ஏக்கம், ஐயோ காலையில் எழுந்து வந்து சத்தியத்தை கேட்டுட்டு போகும்போது ஒரு பெரிய பலம், அந்த நாளெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்லாம் விட்டு பார்த்தோம். அநேக இடத்துலேருந்து பதில்கள் வந்தது, ஏன் விட்டீங்க அப்படின்னு. அதனால தொடர்ந்து நாளிலிருந்து மறுபடியும் ஆகியின் ஒரு 100 நாள் ஜபம் நாம் நடத்திட போகிறோம். அதனால காலையில் 5 மணிக்கெல்லாம் 11 மணிக்கு கேட்டுக்கொள்கிறேன். அவர் காலை தோறும் உன்னை விசாரிப்பார். காலை தோறும் இன்னைக்கு எழுந்த உடனே உன்னை விசாரிச்சு, இன்னைக்கு என்னம்மா, என்ன வேலை உனக்கு, எங்கே போக போகிற, என்ன உன் சரீரத்தில், என்ன உன் கஷ்டம், என்ன உன் வேதனை, என்ன உன் அழுக, என்ன உன் புருஷன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 34 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். ஆமென். அவர் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காக்கிறவர். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். ஆமா, குற்றம் பண்ணாம பாத்தியா, அவனை குற்றவாளியா விடாது, குற்றமற்றவனா விடாதபடிக்கு பிதாக்கள் செய்த பாவத்தை பிள்ளைகள் எடுத்துக்கோ, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எடுத்துக்கோ, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும். ஆமா, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிப்பார். விசாரிக்கிறவர். விசாரணை நடக்கும். எத்தனை தலைமுறை வரைக்கும்? 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிப்பார். அது வரைக்கும் விடவே மாட்டார். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், சங்கத்துக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், ஆராதனைக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? எத்தனை தலைமுறை விசாரிப்பாரா? 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரித்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். அடுத்தது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இங்க நியாயத்தை விசாரிப்பார். என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் நான் காணேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறது இல்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. அப்படியானால் இந்த மாதம் உன்னை நியாயத்தை விசாரிப்பார். உன் நியாயத்தை அவர் விசாரிப்பார். உன் நியாயத்தை விசாரிப்பார். உனக்கு என்ன நியாயம் இருக்குது குடும்பத்தில்? என்ன நியாயம்? அவரோட கணவனுக்கு மனைவிக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை. சிலர் சொல்லுவாங்க, அவளால தான் எனக்கு பிரச்சனை. அவங்க சொல்லுவாங்க, இந்த மனுஷனால தான் எனக்கு பிரச்சனை, இவங்களால தான் எனக்கு பிரச்சனை. அப்போ உன் நியாயத்தை விசாரிப்பார். இந்த மாதம் நீ ஆண்டவரை தேடுகிறதுல உனக்கு இக்கட்டு கொண்டு வருவாங்க. உபவாசம் பண்ணும்போது உனக்கு என்ன, எப்போ பார்த்தாலும் உபவாசம் பண்ணுறீங்க, எப்போ பார்த்தாலே நான் வந்து ஜாபம், எப்போ பார்த்தாலே நான் சர்ச்சு நீ ஓடுறீங்க, எப்போ பார்த்தாலும் இதே போராட்டமா,
ஏதோ ஏற்கனவே பழைய காலத்து கிறிஸ்துவெல்லாம் கவனிக்கிறாங்க. புது விசுவாசிக்கு குறை இல்லை என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலங்களிலே உன் நியாயத்தை ஆண்டவர் விசாரிப்பார். உன் நியாயம் நிச்சயம் நீங்க இந்த மாதம் பாருங்க, இந்த மாதம் நீங்க பாருங்க உன் நியாயம் என்ன நியாயம், ஆண்டுக்கு முன்னால் இருக்கிற நியாயம், அந்த நியாயத்தை விசாரிப்பார். உன் நியாயம் உனக்கு நியாயம் இருக்கு, நியாயமா தான் நீ ஓடிட்டு இருக்க, நியாயமா தான் நீ வந்துட்டு இருக்க, நியாயமா தான் நீ வாழ்க்கையில் இருக்க. ஆக உனக்கு அநியாயம் பண்றான், அநீதி பண்றான். இப்படி பண்ணும்போது அவர் உன்னுடைய நியாயத்தை விசாரிப்பார். உன் நியாயத்தை விசாரித்து உனக்கு நீதி செய்வார், உனக்கு நியாயம் செய்வார். நீதி செய்யும் போது, நியாயம் செய்யும் போது உன் இருதயம் பூரிக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல்ல சொன்னேன், உன்னை தோன்றவன் கண்மனை தோன்றான். ரெண்டாவது சொன்னேன், உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன். எதிலிருந்து உன்னை விடுவிப்பேன்? பொல்லாதவன் கையில, பலவந்தரின் கையில இருந்து உன்னை நான் விடுவிப்பேன். பட்டயத்துக்கு நீ இரையாவதில்லை, உன்னை நான் விடுவிக்க போறேன். பாதாளத்தின் வல்லமையில் இருந்து உன்னை நான் விடுவிக்க போறேன். மூன்றாவதாக அவர் உன்னை விசாரிக்கிறார். அவர் உன்னை விசாரிக்கிற உன் நீதியை விசாரிப்பார், உன் நியாயத்தை விசாரிப்பார், உன் குடும்பத்தை விசாரிப்பார். உனக்கு விரோதமாக எழுந்த பொல்லாத மக்களின் எழுந்தார்களே அவங்கள உன் நியாயத்தை சொல்லி விசாரிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது விசாரிக்கிற தேவன். நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, நான் சொல்ல நேரம் இல்லை. அதனால பைபிள நிறைய பேரை விசாரிச்சிருக்கிறேன் இல்லையா? யாராவது விசாரிச்சு சொல்ல முடியுமா? ஆகாரை விசாரித்தார். அப்புறம் அது தெரிஞ்ச என்ன விசாரிக்கிறது எனக்கு தெரியாது. கிதியோனை விசாரிச்சார். பயந்து போய் போர் அடிச்சிருந்தவனை பார்த்து, டேய் கிதியோனே, டேய் பராக்கிரமசாலி, கர்த்தரும் கூட பயந்தாவுடைய விசாரிச்சு அவனை பலப்படுத்தி இருக்கிறவனத்தோட கூட நான் அவன் கூட வர்றேன், நீ நீதியாகிற முறியடிப்படா போடா. விசாரிக்கும் போது ஒரு யுத்தங்கள் நடக்கும். அவன் விசாரிக்கும் போது ஒரு பெரிய பலம் உன்னை மூடிக்கொள்ளும். அவருடைய விசாரிக்கும் போது தைரியம் வரும். அவருடைய விசாரிக்கும் போது கோழைத்தனம் எல்லாம் ஓடி போகும். உன்னை விசாரிக்கும் போது உன் வீட்டில் வந்து அழிவு ஓடி போகும். அவருடைய விசாரம். வேற யாரை விசாரிச்சா? யோசுவா அவன் பயந்து போனான். பயந்து போனவனை பார்த்து யோசுவாவின் புத்தகத்தை எடுத்து வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் தாசனாகிய மோசே உனக்கு சத்தமா படிங்க. 3:7 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். உன்னோடு கூட இருக்கிறதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் விசாரித்தார்னா நம்மளை மேன்மைப்படுத்திடுவார். யோசுவா பயந்து நிற்கிறான், ரொம்ப தொய்ந்து போய் நிற்கிறான். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஜனத்தை நான் எப்படி நடத்திட்டு போவேன்? கானானுக்குள்ள கொண்டு போய் எப்படி பங்கிடுவேன்? இந்த ஜனமெல்லாம் யோசுவா தானே, யோசுவா மோசே கூட இருந்ததில்ல, நீ அவருக்கு ஊழியக்காரன் இருந்தல்ல அப்படின்னு எல்லா ஜனமும் என்னை பார்த்து ஒரு மாதிரி பேசுறதை நான் பார்க்கிறேன். அதனால எல்லாரும் என்ன மதிப்பு இல்லாதவங்க நினைக்கிறாங்க. ஒருவேளை உண்மையும் நமக்கு சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம பார்க்கணும் கூட, அந்த சர்ச்சைக்கு போய் கூட அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அந்த சர்ச்சைக்கு போய் அந்த வியாதி கூட சுகமாக, அந்த சர்ச்சைக்கு போய் இன்னும் ஏழையாக தான் ஆனாங்க, அந்த சர்ச்சைக்கு போய் இன்னும் கடந்து தான் இருக்கிறாங்க, அந்த சர்ச்சைக்கு போய் இன்னும் முடியல அவங்க பாடு என்றெல்லாம். ஒரு வேளை
நமக்கு விரோதமாய் நம்மை குறித்து ஏளனமாய் பேசுகிற அந்த ஜனங்கள் நடுவில் ஆண்டவர் சொல்றாங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறத இஸ்ரவேலர்களால் வழிபடிக்கு அவங்க கண்ணுக்கு முன்னால் நான் உன்னை என்ன பண்ண போறேன்? மேன்மைப்படுத்த போறேன். உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். எந்த வீட்டில் உன்னை ஏளனமா பார்த்தாங்களோ அதே வீட்டில் உன்னை நான் அந்த அவங்க கண்ணுக்கு முன்னால மேன்மைப்படுத்துவேன். அவங்க கண்ணு உன்னை ஏழ்மையா பார்த்துச்சு, இலக்காரமா பார்த்துச்சு. கூலி வேலை தானே செஞ்சுட்டு வந்தேன். உங்க அப்பா கூலி வேலை செஞ்சவில்லை, உங்க அம்மா கூலி வேலை செஞ்சவில்லை. நீ வந்து எங்களுக்கு சொல்ல வந்துட்டியா? நீ வந்து எங்களுக்கு பக்தியை சொல்ல வந்துட்டியா? நீ வந்து சர்ச்சை சொல்ல வந்துட்டியா? அந்த கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்த போறேன். எந்த கண்கள் உன்னை அவமானப்படுத்தினதோ அந்த கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்த போறேன். நீ கலங்காத. நீ தெருவில் அங்கராட்சி இருக்கலாம், தெருவில் ஒருவேளை அவமானப்பட்டு இருக்கலாம். அந்த கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. சபையில கூட நாம ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆள்னா பாப்பான். நல்லா ஜெபிக்கிற ஆளை பார்த்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க நல்லா பாட்டு பாடுறவங்க, அவங்க ஒழுங்கா வர்றவங்க, அவங்க ஒழுங்கா ஜபத்துக்கு வர்றவங்க, அவங்க ஒழுங்கா கணிக்க கொடுக்குறவங்க, எல்லாத்தையும் ஒரு கனம் இருக்கும். நம்ம ஒண்ணுமே பண்ணாதன்னா தாழ்மையை பார்ப்பாங்க. கர்த்தர் சொல்ற அந்த மாதம் இந்த கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக இந்த மாதம் நீ விரும்பினதை தருவார். நீ விரும்புகிறதை தருவார். நீ எதை ரொம்ப நாளா விரும்பி 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 சோர்ந்து போட்டுல இனி நடக்காதுங்க. இனி நடக்காது. என் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதுங்க, என் விருப்பம் நிறைவேறாதுங்க அப்படின்னு ஒருவேளை தீர்க்கமா நீ முடிவெடுத்துட்டு இருக்கலாம், தீர்க்கமா முடிவெடுத்து இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ விரும்பினதை உனக்கு நான் தருவேன், நீ விரும்புகிறதை உனக்கு தருவேன், தருவேன், கொடுப்பேன். நீ பயப்பட வேண்டாம். அதுதான் சாலமோன் எழுதும் போதாக சொல்றான், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும். விரும்பினது வரும்போது அது எப்படி இருக்குமா? ஆமா, என்ன விருட்சம்? என்ன விருட்சம்? ஆமா, ஜீவ விருட்சம். அது மரணம் இல்லாத ஒரு மரம், மரணம் இல்லாத, சாவு இல்லாத ஒரு விருட்சம். அப்படின்னா இந்த காலவெளியில கர்த்தர் சொல்றாரு, நீ விரும்பினதை உனக்கு தரு. நீ நெடுங்காலமாய் காத்திருக்கிற, ரொம்ப நாளா காத்திருக்கிற, ரொம்ப நாளா காத்திருக்கிற, ரொம்ப நாளா காத்திருக்கிற. நான் மற்ற பெண்ணை போல நான் அழகா, நான் மற்ற பெண்ணை போல நான் ஒரு உயர்ந்த நிலையில, மற்ற பெண்ணை போல நான் வேலை செய்து சம்பாதிச்சு என் கையில பணத்தை வாங்கி என் குடும்பத்தை நான் நடத்துவதை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நானும் சுகமாய் அநேகரை போல, அநேக பிள்ளைகளை போல, அநேக குடும்பத்தை போல, அநேக மனைவிமார்களை போல, அநேக புருஷங்களை போல நானும் உயர்ந்திருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஆசை எனக்கு உண்டு. அதனால கர்த்தர் சொல்றாரு, உன் மனம் விரும்பினதை உனக்கு தருகிறேன். அதுதானே பாட்டு. உன் மனம் விரும்புவதை உனக்கு தந்திடுவார், உனது திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவார், உனது திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவார். ஆக உனது விருப்பங்கள் யார்கிட்டயும் பேசுறாரு எனக்கு அது தெரியல. யாரும் நிறைய நேரம் விரும்பி 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 விரும்பவே நிறைவேறும். என் ஆசையே என் ஆசைப்படி ஆண்டவர் கொடுக்கவே மாறாக கொடுத்துருக்கிற, நான் ஆசைப்பட்டு கொடுக்கல, மாறாக அவர் ஆசைப்பட்டது. நல்லா கவனிச்சுங்க, நீ ஆசைப்பட்டதை கொடுக்காவிட்டாலும் அவர் ஆசைப்பட்டதை உனக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. நீ விரும்பினதை உனக்கு தருவார். ஒன்று நீதிமொழிகள் 13 அதான் சொன்ன 12ஆம் வசனத்துல அதை வாசிக்கும் போது நெடுங்காலமா, எவ்வளவு காலமா, எவ்வளவு காலமா,
எவ்வளோ காலமாக நான் ரட்சிக்கப்பட்டு வந்த பாஸ்டர், நான் ஜெபம் பண்ண பாஸ்டர், நான் கேட்ட பாஸ்டர், நிறைய ஊழியக்காரங்களுக்கு லெட்டர் போட்டேன், ஃபோன் பண்ணேன், என் விருப்பம் இது, இந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற மாட்டாரான்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு விருப்பமும் நிறைவேறல. ஆனால் இன்றைக்கு கட்ட சொல்றாரு, நெடுங்காலமாய் காத்திருந்த உன் இருதயம் இழைச்சு போயிருக்கு, விரும்பினதை கொடுக்க விரும்பினது வரும், பயப்படாத, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, விரும்பினது வரும், அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு. சங்கீதம் 20:3-4 படிச்சு பாருங்க. சங்கீதம் 20:3-4. விரும்பினதை எப்போ தருவாருன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறார். நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக் கொள்வாராக. அவர் அப்பதான் உன் மனது விருப்பத்தின்படி எல்லாம் உனக்கு தந்து அருளி என்னது உன் ஆலோசனைகள் எல்லாம் விருப்பத்தையும் நிறைவேற்றுவார், ஆலோசனை எப்ப? இதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுட்டார், உன் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைப்பார். நல்லா கவனிச்சுங்க, நம்ம காணிக்கை போடுறது வேஸ்ட்னு நினைக்கிறோம். நான் காணிக்கை போட்டு ஏழையாட்டுன்னு சொல்லவே வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, அவர் உன் காணிக்கைகள் எல்லாம் நினைப்பார். நீ விரும்பினத உனக்கு தந்து உன் ஆலோசனை நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் அவருக்கு என்ன செலுத்த வேண்டும்? காணிக்கை செலுத்த வேண்டும். தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்தணும். அவர் தெய்வம், அவர் தேவன், அவர் ராஜா, ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா. அவருக்கு நாம் அவர் சமூகத்தில் வரும்போது வெறும் கையோடு வரக்கூடாது. வெறும் கையோடு ஒன்னே இல்லை. மாமியார் வீட்டுக்கு கை வீசின்னு போனா சும்மா இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. மாமியார் வீட்டுக்கு இல்லை, ஒரு 2 வீட்டுக்கே போறோம், சும்மா போன அந்த ஃப்ரெண்டு என்னடா பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்க, கை வீசி சும்மா கை வீசுறாங்க, உனக்கு தெரியாது? அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போதும் வெறும் கையோடு வராதுன்னு எனக்கு வர வெறுங்கையாவா உன்னை வச்சனும், வெறுங்கையாவா உன்னை வச்சனும். கை நிறைய கொடுத்தேன், கை நிறைய ஆசீர்வாதம் கொடுத்தேன், கை நிறைய உன்னை அதை வச்சு கண்ணில் ஊற்றிக்கிறேன். இயேசுவா ஊற்றுது, இயேசுவா கொடுத்து கண்ணில் ஊற்றிக்கிறேன். 1000 லட்சங்கள் உன் கையில் கொடுத்தேன். ஆனால் சமூகத்தை நீ வரும்போது வெறுப்பையோடு வரையும் என் கஷ்டம் ஆண்டவனுக்கு, உன் கஷ்டத்தை பார்த்தா அவ்வளோ ஆசீர்வதிச்சாங்க. அப்ப நீங்க சொல்றாரு, உன் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உன் சர்வாங்க தகனபலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உனது மன விருப்பத்தின்படி எல்லாம் உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவாராக. 2 நாளாகவும் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனம் வாசிங்க. 2 நாளாகவும் 1:11-12. 1ஆம் அதிகாரம். அப்பொழுது சாலமோனை நோக்கி எந்த விருப்பம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்த ராத்திரியில தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்கிட்ட கேள். இன்னைக்கு என்ன சொல்றாரு? நெடுங்காலமா காத்திருந்த விரும்பி வாழ்ந்த. 2வது சொன்னாரு, நீ காணிக்கை செலுத்தினா அதை நினைச்சு உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றேன்னு சொல்றாரு. 3வது சொல்றாரு, விருப்பத்தை கேள், நீ விரும்பினதை கேளுன்ற. விரும்பினதை கேள், என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீரே தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீர். அடோ எப்பா, எங்க அப்பாவை ஆடு மேய்ச்சிருந்தார். எங்க அப்பாவை
ராஜாவாக்குனீங்க. அவன் ஸ்தானத்துல, என் அப்பா ஸ்தானத்துல என்ன ராஜாவாக்குனீங்க. இப்போது தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரின் பூமியின் தூளத்தனையாய் இருக்கிற ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போது நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உங்களுடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். இந்த விருப்பம் அவனுக்கு இருந்துச்சு. அது ஆண்டவருக்கு தெரியல. அதனால்தான் நீ விரும்புகிறதை கிடைக்கிறான். சின்ன பையன்தான், நீ ஒரு போர் வீரனுடைய மனைவி பையன். ஆனா உன்னை கொண்டு வந்து தாவீது உட்கார சிங்காசனத்தை உட்கார வச்சிருந்தான். இந்த மாதம் ஒரு வேலை நீ நினைக்கலாம், உன்னை எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லுவாங்க, உன்னை எங்கேயோ வச்சுக்க, நீ உன்னை எங்கேயோ வச்ச. இன்னைக்கு கதை சொல்ற, தாவீதின் சிங்காசனத்துல சாலமோனை வச்சு உட்கார வச்சானா. அதை நினைச்சு பார்த்தாங்க சாலமோன். எல்லா அண்ணமாரை விட்டுட்டு என்ன தூக்கி வந்து இந்த சிங்காசனத்தை உட்கார வச்சார். அதனால அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சான். என்ன விருப்பம்? இந்த ஜனங்களை நடத்துவதற்கு. எங்க அப்பாவுக்கு எவ்வளோ ஞானம் கிருபை தந்தீங்களே, அதே போல எனக்கும் இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு என்ன வேணும்? ஞானம் கொடுங்க. அது எனக்கு போ. ஒருவேளை இன்னைக்கு என் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் வேணும், என் பிள்ளைகளை நடத்துவதற்கு ஞானம் வேணும், என் கணவனை, அதாவது கணவன் என்னோட வரலாம், ஆனா அவனை நடத்துவதற்கு எனக்கு ஒரு ஞானம், நான் புரிந்து கொள்றதுக்கு ஞானம் கொடுப்பேன், என் கணவனுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு வாழ்வதற்கு எனக்கு ஞானம் கொடுப்பேன், என் பிள்ளைகளை இந்த சர்ச்சுக்குள்ள அழைத்து வருவதற்குரிய ஞானத்தை கொடுங்க. இந்த விருப்பம் உங்க மனசு இருந்துச்சுன்னா கண்டிப்பா தரலாம், கண்டிப்பா தரலாம். இந்த விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதுனால என் புருஷன் வரணும், சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு விருப்பம் இருக்குல்ல, என் பிள்ளைகள் சர்ச்சுக்கு வரணும் விருப்பம் இருக்குல்ல, என் மாமியார் வரணும், மாமனார் வரணும், என் மச்சினி வரணும், ஒருவேளை குழந்தை நான் வரணும், குழந்தையார் வரணும், மச்சனை மூத்தார் வரணும், என் பேர பிள்ளைங்க வரணும், என் புள்ள வரணும், என் புள்ள வரணும் சர்ச்சுக்கு என்ற விருப்பம் உனக்குள்ள இருந்தால் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவன் சொல்லுங்க, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆக அவர் சொன்னார், இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியால் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுளையும் கேட்காம, நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தை நீ கேட்டபடினாலும், கேட்டதுனால அதையும் கொடுக்கிறேன், கேட்காததையெல்லாம் கொடுக்கிறேன், கேட்டதையும் கொடுக்கிறேன், கேட்காதையும் கொடுக்கிறேன். ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறது அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக 4 காரியத்தை இந்த மாத கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஒன்று, ஆமா, உன்னை தொடவே விட மாட்டேன், உன்னை தொடர வேண்டும் கண்மணி என்று உன்னை சுற்றி நான் வேலி அடைச்சிட்டேன். திடீர்னு என்ன பண்ணணும்? கால் வீங்கிச்சுன்னு வச்சுங்க, உடனே நான் என்ன பண்றோம்? கிட்னி போயிட்டு இருக்குமா? என்னது? கால் வீங்குதுன்னு வச்சுக்கலாம், உடனே என்ன பண்றது? நாமளும் டாக்டர், ஏன்னா அறிகுறிங்க அதெல்லாம் சொல்றாங்க, அறிகுறிங்க கிட்னி போயிட்டு இருக்குமா?
அட போயிட்டு இருக்குமா போயிட்டு இருக்கா, அது ஆண்டு தெரியும். அதை வேற யார் நான் வந்து ஒருத்தருக்கு சொல்லிட்டு வச்சுங்களேன், அது என்னன்னே தெரியல, நான் கால் வீங்க, நீ கிட்னியை பார்த்துக்கணுமா ஒழுங்கா, கிட்னி போய் நம்மளே சொல்லிக்கணும். ஆனால் இன்னைக்கு உன்னை தொடுறவன் என் கண்மணியை தொடுறான்னு சொல்ற, உன்னை காலை வீங்கி வைக்க அவனால் முடியுமானா காலில் இருக்கிற வீக்கத்தை மாற்ற அவரால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு இன்னும் தெரியல, சூடாக இருக்குது, என்னவோ தெரியல, உடம்பெல்லாம் குடுக்குடுவா வந்து இவங்களே தீர்மானிச்சு அம்மா வந்துடுமா, வந்துருச்சுனா வந்துட்டுமான்னு நினைக்கிற பத்தியா வந்துடும். அதனால வராது. என்னை தொட்டுறவன் வியாதி என்ன கொடுமா, அவன் இரண்டாவதாக உன்னை விடுவிப்பாரா, உன்னை விடுவிப்பாரா. எப்போ வாஞ்சியா இருக்கணும், வாஞ்சியா ஜெபிக்கணும், வாஞ்சியா ஆராதிக்கணும், வாஞ்சியா ஆண்டுடைய பிரசன்னத்தில் வரணும், வாஞ்சியா காலையில எழுப்பணும், வாஞ்சியா கால ஜபத்தில் நிற்கணும். அவர் உன்னை விசாரிக்க விசாரிக்க ஒரே அவர் நியாயத்தை விசாரிப்பார். அடுத்த உன்னை மேன்மைப்படுத்துவார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக என்னை தாழ்ந்து கண்டு மேன்மைப்படுத்துவார். கடைசியில் பார்க்கும்போது அவர் விரும்பினதை உனக்கு தர, நீ விரும்பினதை ரொம்ப நாளாக விருப்பம், ரொம்ப நாளாக விருப்பம், ரொம்ப நாளாக அந்த விருப்பத்தை தருவார், நிறைவேற்றுவார், விரும்பினதை தருவார். சாலமோனுக்கு விரும்பினதை தந்தவர், எலிசபெத்துக்கு விரும்பினதை தந்தவர், அன்னாளுக்கு அன்னாள் விரும்பினதை தந்தவர், சாராளுக்கு விரும்பினதை தந்தவர், ரெபெக்காளுக்கு விரும்பினதை தந்தவர், ராகேலுக்கு விரும்பினதை தந்தவர், மரியாளுக்கு விரும்பினதை தந்தவர். உனக்கு விரும்பினதை தருவார், உனக்கும் நீ விரும்பினதை உனக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடியப்பா, இந்த மாதம் என்னோடு ரொம்ப தெளிவாக பேசிட்டீங்க. உமக்கு நன்றி அப்பா. இந்த வேத வசனம், இந்த வாக்கு என் மேலே வந்து பலிக்கட்டும். இந்த வாக்கு என் துக்கத்தில் எனக்கு ஆறுதலாக இருக்கட்டும். அந்த வாக்கு என்னை உயிர்ப்பிக்கட்டும். சிலுவையில் எனக்கு உடைய வாக்கு ஆறுதலாக இருக்கும்படி எனக்கு உதவி செய்யும். நீரை செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் பிதா. ஆமென். நம்மெல்லாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கலாம். இது தேவனுக்காக. இந்த மாதத்துடைய முதல் விதை விதைக்க வந்திருக்கிறோம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என்ன அவ்வளவு பெரிய ஆண்டவனே. இந்த பாட்டு பாடும்போது அங்கே காணிக்கை உற்சாகமா காணிக்கை நினைவு, இந்த மாதிரி நீ போடுற அந்த காணிக்கை மாதம் நினைச்சு நீ விரும்பினதை தான் தருவ, நீ உன் விருப்பத்தை தான் தருவ. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய்
உங்கள் பிள்ளைகள் யாராயிலும் இருந்தால் அவர்கள் சொல்லி அழைத்துக் கொள்வார்கள். எனக்கு ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது. தொடர்ந்தாற் போல இந்த மாதத்திலிருந்து இந்த நாளிலிருந்து காலை ஜெபம் 5 மணிக்கு தொடங்கிடும். காலை ஜெபம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நாளெல்லாம் குறிப்பிட முடியாது. அதனால அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். வாஞ்சியாய் வருகிறவர்கள் வரலாம். வாஞ்ச வந்துருச்சுன்னா எந்த தடையும் படிச்சுட்டு வரலாம். வாஞ்ச இருந்தால் ஒன்று விடுவிப்பேன் சொல்கிறேன். அதனால காலை ஜெபத்துக்கு தொடர்ந்து வரும்படி உங்களை நான் கூட அழைக்கிறேன். ஒன்று நான் வர முடியாத சூழ்நிலையில் கென்னடி அவங்க அதை நடத்தும்படி நான் கேட்குறேன். ஆக அவரை உருவாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அவரையும் உருவாக்கணும். ஆக இப்படி உங்களையும் நான் உருவாக்கணும். நன்றாக காலையில் அவருடைய கிருபையை சொல்வதற்கு ஆயத்தமாய் ஆக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக படைத்த காணிக்கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பெருக செய்தி எல்லாருக்கும் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். எனக்கு எங்களோடு கூட இந்த மாதத்தின் வாக்கு அள்ளி கொடுத்துட்டீங்கப்பா. எங்க மனசுல தைரியம் உண்டாகும்படி பேசுனீங்க. எங்க மனசுல சந்தோஷம் உண்டாகும்படி பேசுனீங்க. எங்க மனசு ஒத்துருச்சுப்பா. ஆமா, நீ அப்படி செய்ய போறீங்கன்னு ஒத்துருச்சு. அந்த வாக்குகள் எங்கள் மேல் வந்து பலித்து கொண்டிருக்கிறது. அந்த வாக்குகளின் படிப்பை நடத்த போறீங்க. நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம். நீர் அப்படி செய்ய உங்களால் முடியும். உங்களால் முடியாது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா உங்களை நம்ப இருக்கிறவங்க அவங்களுக்கு அற்புதம் செய்வீங்க. ஆனா உங்களை நாடுறவங்களுக்கு சாட்சியாக நிறுத்துவீங்க. நன்றி சுவாமி. நம்புறவங்களுக்கு அது செய்யும்.
உம்மை நாடுகிறவர்களுக்கு அவங்கள சாட்சியா நிறுத்துவதில்லை, எங்களை சாட்சியா நிறுத்துங்க. உம்மை நாடி வந்திருக்கோம். நம்புவது மட்டும் இல்லை, நாடுகிறது எங்கள் இருதயம், எங்கள் மனசு உம்மை நாடுகிறது. நாளிலே எங்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு ஆசீர்வாதம், ஆசீர்வதியும். அன்றைய படைத்த காணிக்கைகளை ஆசீர்வதியும். கணக்கு எழுதும். நீங்க தானே சொன்னீங்க, நீ செலுத்துகிற காணிக்கைகள் எல்லாம் அவன் நினைப்பார். நினைத்து உன் சர்வ அங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தருவார், உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார் என்று தாவீது இருக்கிறது போல இந்த நாளில் படைத்த காணிக்கை நினைச்சு விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுங்க, ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுங்க. நீர் அப்படி செய்வது கஷ்டம். இந்த நாளில் ஒரு கட்டாது 9 மணிக்கு நடக்கிற திருவிழா ஆராதனைக்காக ஜெபிக்கணும். எங்களை ஆயத்தப்படுத்தும். நாடி வர விருப்பத்தோடு ஓடி வர, வாஞ்சியோடு ஓடி வர உதவி செய்யுங்க. வர வேண்டிய கட்டுரை பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்துருங்க. எல்லா தடைகளை உடைக்கிற ஆண்டவரை குடும்பம் வந்து உண்மை துதிக்க ஆராதனைக்கு கிரமித்தார். அந்த வேதத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதியும், குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தேவனுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை கிருபை உண்டாவதாக. ஞானஸ்தான ஆராதனை ஆசீர்வதியும், திருவிருந்த ஆராதனை ஆசீர்வதிப்பதாக. தேவாதி தேவன் தொடர்ந்து காலை ஜபத்தை தொடங்குவதற்கு மறுபடியும் ஒரு தயவு பாராட்டினீங்களே, மறுபடியும் ஒரு உணர்வை தந்தீங்களே, மறுபடியும் ஒரு வாஞ்சியை கொடுத்தீங்களே, மறுபடியும் உண்மை தேடுவதற்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்களே. நன்றிப்பா, ஆசீர்வதி. தொடர்ந்து நீ பொறுப்படும் எல்லா துதி கனம் மையமெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் இன்னும் இன்னும் சதா காலங்களும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். முதல் நாளிலே ஒருத்தர் கையை பிடிச்சு வாழ்த்துங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குதத்தின்படி கர்த்தர் உங்களை நடத்துவாரான்னு சொல்லுங்க. இந்த வாக்குகள் உங்கள் மேல் வந்து பதிக்குன்னு சொல்லுங்க. ஆமென்.